வணக்கம் மக்களே! நாம இந்த வீடியோல ஒரு அருமையான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, லட்டு மாரி 3 வீடுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 2 வீடுங்க. மொத்தம் இந்த ஏரியாலயே 5 வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா 3 1/2 சென்ட்ல இருக்குங்க. 2 வீடு பார்த்தீங்கன்னா 3 1/2 சென்ட்ல இருக்கு. இன்னொரு 2 வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட்லயும், ஒரு வீடு 2 1/2 சென்ட்லயும் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, தார் ரோடு பக்கத்திலேயேவும் கார்னர் சைட்ல ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த 3 வீடுமே பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குங்க. இதில் வந்து கார்னர் சைட்டில் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா 2 1/2 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. மற்ற 2 வீடுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 3 சென்ட், அது பக்கத்தில் இருக்கிறது 3 சென்ட்டுங்க. நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. அந்தளவுக்கு சூப்பரான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து செம்மையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய பங்களா ஸ்டைலில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஸ்டைப்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே புக் பண்ணால் பெயிண்டிங் ஒர்க் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் 3 பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்லா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா போரும் வாட்டர் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா பட்டணம் ஏரியாவில் இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் 2 1/2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 வீடு வாங்கியிருப்பீங்க. ஏன்னா அதே பில்டர் தாங்க இந்த வீடும் கட்டியிருக்காருங்க. ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. வடக்கு பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் 16க்கு 16ன்ற சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட காற்றோட்ட வசதிக்காக நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி. ஒரு சில பேர் தனி பூஜா ரூம் வேணும்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரியே தனியாக பூஜா ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண நிறைய செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தனி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பெண்களுக்கு முக்கியமான பிடிச்ச ஏரியாங்க. ஆமாங்க, டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பூஜை ரூமுக்கு ரைட் சைடில் இருக்கிற பெரிய மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுங்க. நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கெல்லாம் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் எல்லாமே கஸ்டமர் அட்வான்ஸ் போடுற அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டான ஏரியா என்னன்னு தெரியுங்களா? ஸ்டெப்ஸு தாங்க. 3 பேர் ஒட்டுக்கா ஏறினாலும் இடிச்சிட்டு போகாத அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. பொருளெல்லாம் மேலே கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக கொண்டு போகலாங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஸ்டைலில் வர ஹேண்டில் பாரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு மேலே ரூஃப் ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க் படுத்து நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே ஏறினதும் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுங்க. 2மே மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட்ரூமுங்க. இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ன்ற சைஸில் இருக்கிற பெரிய பெட்ரூமை நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில். அதேமாரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவும் கீழே கொடுத்துருக்க மாதிரியே சேமாக அருமையான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே அங்கேருந்து வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 3rd மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும்
ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் இருக்குங்க. சேம் கீழே கொடுத்துருக்க பெட்ரூம் மாதிரியே ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் இருந்து பால்கனியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியே வந்ததும் சூப்பரான பால்கனிங்க, ஊஞ்சல்லாம் கட்டி தொங்குறதுக்கு அருமையான லொக்கேஷனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாலையும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் நேச்சராக இருக்கக்கூடிய நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் சூப்பரான ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பட்டணன்ற ஏரியாவில் SBIOS ஸ்கூல் இருக்குங்க. அது பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாங்க அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 வீடுமே பார்த்திங்கன்னா 75 lakhsங்க. கார்னரில் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 lakhsங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.